ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் 2024 ஆங்கில புத்தாண்டுக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம். ஓராண்டு 12 மாதங்களை அடங்கிய இந்த ஓராண்டுக்கு உங்களுடைய வாழ்க்கை நவகிரகங்களால் எவ்வாறு நகர்த்தப்பட போகின்றது என்பதை தாங்க நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பலன்கள் நவகிரகங்கள் இருந்தாலும் முக்கிய 4 கிரகங்கள் வருட கிரகங்களின் அடிப்படையில் அவர்களின் நகர்வு சஞ்சாரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அந்த வகையிலே இந்த ஆண்டு சனி பகவான் ஆண்டு முழுக்கவும் கும்ப ராசிதனில் நிலைபெற இருக்கின்றார். அதனை அடுத்ததாக தற்பொழுதே பெயர்ச்சி பெற்ற ராகு கேதுக்கள் மீன ராசியில் ராகு பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் இந்த ஆண்டினுடைய இறுதி வரையிலும் அந்தந்த ராசிகளிலேயே நிலைபெற இருக்கின்றார்கள். குரு பகவான் மட்டும் இந்த ஆண்டினுடைய முதல் 4 மாதம் ஏப்ரல் மாதம் வரையிலும் உங்களுக்கு மேச ராசியிலும் அதன் பிறகாக அடுத்த 8 மாதங்களுக்கு மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் ரிஷபராசியிலிருந்து மேச ராசியிலிருந்து பெயர்வு பெற்று ரிஷபராசிக்குள்ளாகவும் நிலைபெற இருக்கின்றார். இப்போ இந்த 4 கிரகங்களினுடைய நிலைப்பாடுகள் அவற்றின் அடிப்படையில் எந்தெந்த ராசி நேயர்கள் எவ்வாறெல்லாம் அமையப் போகின்றீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடைபெறப் போகின்றது, என்ன தீமைகள் நடைபெறப் போகின்றது, பரிகாரங்கள் தேவைப்பட்டால் என்ன பரிகாரம் செய்யலாம். அதாவது நம்மளுடைய வழக்கம் நன்மைக்கான இடங்கள் எங்கெல்லாம் நீங்கள் அதிக உழைப்பை செலுத்தி நன்மைகளை அதிக அளவு பெறலாம், எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் உங்களுடைய கவனங்களை குறைத்து கொண்டு வந்து தீமைகளை குறைத்து கொள்ளலாம். பரிகாரம்னு தேவைப்பட்டால் என்ன பரிகாரம், இந்த 3 படிநிலைகளின் அடிப்படையில் இந்த 2024 உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, அழகானவர்கள், கலைநயம் மிக்கவர்கள். நீங்கள் எதை கொடுத்தாலும் அதில் என்ன அழகான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தான் அதிகமாக நோக்கத்தோடு பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ரிஷபராசியில் பிறப்பெடுத்தவர்கள். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி முழு நட்சத்திரம், மிருகசீரிடம் முதல் 2 பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 9 நட்சத்திர பாதங்களை கொண்ட நண்பர்கள் அனைவரும் இந்த ரிஷபராசியில் பிறப்பெடுத்தவர்கள். ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பெரும்பான்மையான வருட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகின்றன, குறிப்பாக ராகுவும் சனியும். அந்த வகையிலே ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வரவேற்கத்தக்க ஆண்டு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்த போகின்றார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். நண்பர்களே, தொழில் அமைப்புகள் சரியாக வேலை கிடைக்காத நண்பர்கள்னு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஆண்டு. ரொம்ப சிறப்பான வேலை இல்லைனாலும் நிச்சயமாக மோசமான வேலை கிடைச்சிடாது, கவலைப்படாதீங்க. ஓரளவுக்கு ரீசெண்டாக பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அது நன்றாகவும் இருக்கும் உங்களின் அனுபவத்தின் அடிப்படையில். ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஆண்டு. அதேபோல் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி வருவதற்கான இந்த ப்ரமோஷன்ஸ், சம்பள உயர்வு, அல்லது இவங்கெல்லாம் பூரா பயில என்னை வேலை செய்ய விடாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார், இதனால் நான் அந்த முதலாளிகிட்ட அடிக்கடி திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சில இடையூறுகள் வேலை செய்கின்ற இடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கழட்டிக்கிட்டு போயிடும். அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கின்ற இடர்பாடுகள், உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் உங்களுக்கு யாரெல்லாம் இடர்பாடுகளாக இருக்கின்றார்களோ அதெல்லாம் விலகி தூர போயிடுற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இது முதல் விஷயம். தொழில் செய்து கொண்டு இருக்கின்ற நண்பர்கள், என்னங்க இந்த தொழிலெல்லாம் வச்சுக்கிட்டு பக்கத்து கிடக்கிற மாம்பழம் வியாபாரம் தான் பண்ணுறான், அவனே கார் வாங்கிட்டான், நான் துணி கடை இவ்வளோ பெரிய கடை வச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு மோட்டர் பைக் கூட வாங்க முடியல அப்படிங்கிற நிலைமையில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி யாருக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோ அவர்கள் இந்த ஆண்டு தொழில் ரீதியாக ஒரு நல்ல நகர்வினை கொடுப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கடுமையாக உழைக்கணும். ஏன்னா 10ல் சனி இருக்கார். உழைக்காமல் பெரும் வரவை கொடுக்க மாட்டார். நீங்கள் கடுமையாக உழைக்க தயங்காமல் உழைச்சிங்கன்னா 11ல் இருக்கிற ராகு அற்புதமாக அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். வாராசா யார்கிட்ட கேட்குற, அண்ணங்கிட்ட தானே கேட்குற, கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி, ஏன் 1000 கேட்குற, லட்சத்தில் கேளு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. ஆக தொழிலில் நீங்கள் கடுமையாக உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் இந்த ஆண்டு பின்பற்றிட்டீங்க.
தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக உண்டு. புதிதாக தொழில் ஆரம்பிக்கிற நினைக்கின்ற நண்பர்கள் 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ஆரம்பிக்கப்படுகின்ற தொழில்கள் சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது முதலீட போடணும், அவனை பிடிக்கணும், இவனை பிடிக்கணும், சிரமத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஆரம்பித்து அந்த ஒரு 2 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நகர்த்திட்டீங்க, அது அப்படி நிரந்தர நீடித்த நல்ல வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆக அன்பு நண்பர்களே, தொழில் ஆரம்பிப்பதற்கும் ஏற்கனவே இருக்கின்ற தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கும் வேலையில்லாத நண்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் கிடைத்த அல்லது ஏற்கனவே பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற வேலையில் சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ அல்லது இருந்த பிரச்சனைகள் வெளியே வருகின்ற ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு உண்டு. ஆக ஜீவனம் சார்ந்து ஒரு ஏற்றம் உண்டு. 11ஆம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவான் உங்களுடைய பொருளாதார நிலை எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அல்லது எவ்வளவு நெருக்கடியான நிலையில் இருந்தாலும் அப்பாடா பெருசாக பயம் இல்லை சாமி அப்படின்னு நீங்கள் ஒரு பெருமூச்சு விடுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு உங்களை அழகாக நகர்த்தி கொண்டு வந்து விடுவார். பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. ஆக உங்களுக்கு பொருளாதார நிலைப்பாடு தற்பொழுது இருப்பதை காட்டிலும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடையும். சரிங்களா? அந்த வகையில் இது ஒரு சிறப்பான அமைப்பு. வெளிநாடு முயற்சி யாரெல்லாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ, குறிப்பாக இந்த ஆண்டினுடைய முதல் 4 மாதம், அதாவது ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை வெளிநாட்டுக்கு கடுமையாக முயற்சிங்க. உங்கள் ஜாதகப்படி பிராப்தம் இருக்கணும். யோகி தாங்க சொன்னார் வெளிநாடு போகலாம்னு, அதனால தாங்க போயிட்டு அப்ளை பண்ண, அப்படின்னா நான் பொறுப்பு கிடையாது. உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் வெளிநாட்டுக்கான அமைப்பு இருந்து தசாபுக்தி போக இந்த கோச்சாரம் கை கொடுக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், கோச்சாரம் வந்து சாப்பாடு கிடையாது, இது சைடில் இருக்கிற பொரியல். உங்கள் உணவினுடைய ருசியை கொஞ்சம் கூட்டும் குறைக்குமே தவிர, யோகி சொன்னதுனாலே 12 குரு கோச்சாரத்தில் இருக்கிறதுனாலே நீங்கள் வெளிநாடு போயிடலான்னு கனவு கட்டிங்கன்னா அது முட்டாள்தனம். ஆக கோச்சாரத்துக்குன்னு இருக்கிற பலத்தின் அடிப்படையில் இப்போ வெளிநாட்டுக்கான அமைப்பு மிக பலமாக உண்டு. ஆக வெளிநாடு முயற்சிக்கின்ற நண்பர்கள் முதல் 4 மாதம் கடுமையாக முயற்சிகள். நிச்சயமாக வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வேலை வாய்ப்புன்னு அற்புதமாக கிடச்சிட்டு போயிடும். பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஏன்னா பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் பெரிய மதிப்பே இல்லை, வெளிநாடு போனால் தான் பெரிய ஆள் ஆகணும்னு எண்ணம் உண்டு. அப்படி இருக்கிற நண்பர்கள் தாராளமாக பெரிய ஆளாக வர்றதுக்கு நீங்கள் வெளிநாடு போகலாம், முயற்சிங்க. ஆக வெளிநாடு முயற்சி சிறப்புற அமையும். அடுத்ததாக திருமண அமைப்பு. அன்பு நண்பர்களே, 11ஆம் இடத்திலே ராகு பகவான் அமையப்பெறுகின்றார். இந்த ஆண்டு முழுக்கவும் அமையப்பெறுகின்றார். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஜென்மத்தில் குரு அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். இது ஒரு ஆகச்சிறந்த நிலைப்பாடு திருமண அமைப்புகளுக்கு. சரிங்களா? ஆக தாராளமாக திருமணம் நடைபெறாத நண்பர்கள் எல்லாம் ஒரே ஒரு முறை உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். அதன் பிறகு வரன் பாருங்கள். இவனா மாப்பிள்ளை அப்படின்னு கேட்ட பொண்ணு கூட, ஓ இவர் தான் மாப்பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி மாறிடும். எப்படிங்க மாறும் அப்படின்னு என்ன கேட்காதீங்க, அது குலதெய்வத்தின் மகிமை. ஆக அன்பு நண்பர்களே, குலதெய்வ அருளினால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான முறையில் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர்லாம் வயது கடந்திருப்பீங்க, வேலைன்னு ஓடி போயிட்டு 30 வயசு தாண்ட உடனே கொஞ்சம் பயம் வந்துட்டுருக்கோம். இனிமேல் நம்மளாம் ஏதாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம். ஜாதகத்தின் நிலைப்பாடு வந்து 50 வயசுலேயும் கல்யாணம் ஆகும். சரிங்களா? அதனால் உங்களுடைய வயது கல்யாணத்திற்கு தடை கிடையாது. ஜாதகத்தின் கிரக நிலையே தடையாக இருந்திருந்தால் இந்த ஆண்டு கல்யாணம் ஆயிரும். தாராளமாக முயற்சிக்கலாம். அதனை அடுத்ததாக புத்திரபாக்கியம்ங்க. கல்யாணம்லாம் ஆயிடுச்சு சாமி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சு இன்னும் எதுவும் நல்ல செய்தி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே வாயிலே ஒன்று விடலாமான்னு தோணும். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு மனசு கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாமல் கேட்பாங்க. அப்படின்னு கொஞ்சம் குமுறிக்கிட்டு இருக்க பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு குறிப்பாக இது யார் அதிகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கன்னி ராசியிலையோ அல்லது மீன ராசியிலையோ குரு இருக்கார் அப்படின்னு சொன்னால் இப்போ ராகுக்கு எதுக்கெல்லாம் அது மேலே போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் 5ஆம் இடத்துல உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்போ கிரகங்கள் ராகுக்கு எதுக்கள் போகிறாங்க. டாக்டர் வந்து இல்லைம்மா உங்களுக்கு வந்து இந்த பிசிஓடி கட்டியிருக்கு, இல்லை கர்ப்பப்பையில் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லைப்பா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கொஞ்சம் பலமாக இல்லை அல்லது தேவையான அளவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்து நீங்கள் வந்து ஐவிஎஃப் தான் பண்ணணும், இந்த டெஸ்ட் பேபி தான் பண்ணணும்னு ஒன்லி மெடிக்கலோட உதவியால் மட்டும்தான் குழந்தை கிடைக்குன்னு மருத்துவர் யாருக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த தம்பதியர்கள், மற்றவர்களுக்கு நான் அடுத்து சொல்கிறேன், அந்த தம்பதியர்கள் மட்டும் இந்த ஆண்டு போயிட்டு நீங்கள் மெடிக்கல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அழகாது கருதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தாராளமாக முயற்சிக்கலாம். மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை கிடைக்கின்ற ஒரு அற்புத காலகட்டம். ஏங்க நமக்கு அப்படி இல்லைங்க, எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்னு டாக்டரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருங்க, ஆனால் கருதான் நிற்க மாட்டேங்கிறது. ஏன் எனக்கும் தெரியலைங்க அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிறவங்க ஒரே ஒரு முறை குலதெய்வத்துக்கு போயிட்டு படையலை போட்டு மனதார குலதெய்வத்தை வேண்டி கொண்டு வர வேண்டும். எங்களுடைய வம்சம் விருத்தி ஆகணும்னு குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு வந்து கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அது புத்திரபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. ஆக ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவம் போகிறவங்களும் ஒரு முறை குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதன் பிறகு மருத்துவம் போகிறது மிக சிறப்பு. அதை பின்பற்றிக்கங்க. ஆக புத்திரபாக்கியம்
இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடலாமுங்க. அதனை அடுத்து அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த கடன் தொந்தரவுகள் யாரெல்லாம் அப்படி சிக்கி தவிச்சு அப்படி மூச்சு திணறிக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் ஓரளவு அப்படி கடன் தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுலேருந்து குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் இந்த நோய் உபத்திரவங்கள் குறிப்பாக இந்த ஜனவரி டு ஏப்ரல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடுமையான செலவுகள் நடைபெற்று கொண்டு இருந்திருக்கும். அதில் மருத்துவ செலவே அதிகமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி மருத்துவ செலவுகள்லாம் குறைச்சி உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது. அந்த வகையிலே இந்த ஆண்டு உங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடலாமுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. அதே போல் இதை சொல்ல மறந்துட்டேன், யாராவது இந்த வங்கி கடன் படிப்புக்காக, வீடு கட்டுறதுக்காக, தொழில் பண்ணுறதுக்காக, சும்மா இருக்குமே சரி வாங்குவோன்னு வாங்கி வைக்கிறதுக்காக, எதுக்காக வேண்டாலும் வாங்க. இந்த ஆண்டு வங்கி கடன் பெறுவதற்கு ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். அதனால் நான் சொல்கிறேங்கிறதுனால நீங்கள் பாட்டு போயிட்டு சும்மா இருக்கவங்களாம் போயிட்டு வாங்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. ஏதாவது உருப்படியான செலவு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வாங்குங்க. அதே போல் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா விருப்பப்பட்ட உயர்கல்வியை பயிலுகின்ற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் யாருக்கெல்லாம் தடையாக இருந்ததோ இந்த ஆண்டு அதை பேசி முடித்து அது ஏறக்குறைய இருக்கோ, இல்லை ஒரு ஏக்கரா கிடைக்குதோ இல்லை ஏக்கராவில் பாதி கிடைக்குதோ, ஏதோ ஒன்று பூர்வீக சொத்து கிடச்சிருங்க. ஆக பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அல்லது அதுக்காக வழக்குகள் போய்கிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிங்க. அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இந்த ஆண்டு உண்டு. தகப்பனாரோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற காலகட்டம், அல்லது தகப்பனாரின் உடல்நிலை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கூட நன்மையான ஒரு நிலைக்கு மாற்றப்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம எந்த இடம்லாம் பார்த்தோமோ அந்த இடம்லாம் உங்களுக்கு சிறப்புங்க. அங்கெல்லாம் நீங்கள் தைரியமாக இறங்கி அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்து கூட ஜெயிச்சிடலாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே சார் நாங்கள் கவனமாக இருக்கணும், இங்கெல்லாம் காலை வச்சா சிக்கிடுவப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இடம் இந்த ஆண்டு இருக்குன்னா பெரிய அளவில் இல்லை, ஆனால் ஒரு சில இடங்கள் உண்டு. அது என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். முதல் அமைப்பாக இந்த ஆண்டு ஜனவரி டு ஏப்ரல் இந்த 4 மாதம் இருக்கு இல்லைங்களா, மிக கடுமையான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஒரு உதாரணத்திற்கு அப்படின்னு வச்சுக்குவோம், ஏதாவது ஷாப்பிங் போகிறீங்க, ஒன்று மனைவியை தனியாக அனுப்பிடணும், இல்லையா நீங்கள் தனியாக போயிடணும், 2 பேரும் சேர்ந்து சரி போயிட்டீங்க வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன வேணுமோ எடுத்துக்கமா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ரேஷன் கார்டு உட்பட எல்லா கார்டையும் எம்டி பண்ணிடுவாங்க. ஆக கூடுமானம் வரையிலும் கட்டுக்கடங்காத அனாவசிய அல்லது ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்துகின்ற மாதங்கள் இந்த 4 முதல் மாதம். ஆக இந்த காலகட்டத்தில் ஏதாவது கடனை ஏற்படுத்தி சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது, கடனை ஏற்படுத்தி அந்த மாதிரி கடனை ஏற்படுத்தி ஒரு அதிகபட்ச இதை இப்படியும் சுருக்கமாக பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு பின்னாடி யோசிப்பீங்க. அதை யோசிக்கிறதுக்கு அப்போ போயிட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போவே யோசித்து செலவுகளை சுருக்கணும். அளவுக்கு அதிகமான செலவுகள் இந்த ஏப்ரல் வரைக்கும் நடைபெறும். அது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அந்த ஜென்மத்தில் குரு அமைவாருங்க. ஏப்ரலுக்கு பிறகுலேருந்து எந்த ஒரு சுப நிகழ்வும் ஆரம்பத்தில் எளிமையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தி தான் அதன் பிறகு வெற்றிகளை கொடுக்கும். தடை ஏற்படுதே, இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுனால கல்யாணத்துக்கு வரன் பார்க்கறது விட்டுறக்கூடாது. த்ரிஷா இல்லைன்னா திவ்யாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு ஒத்துக்குங்க இந்த காலகட்டத்தில். அதனால் நீங்கள் முயற்சிக்கிறது, கடுமையான முயற்சி உங்களுக்கு அவசியம் அப்படிங்கிறது. எந்த ஒரு சுப நிகழ்வும், அது கல்யாணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் ஒரு தடையை கொடுத்து அதன் பிறகுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தடையை கண்டு கவலை கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். மூன்றாவதாக 10ஆம் இடத்துல இருப்பவர் யாருங்க? சனி பகவான். உழைக்கிறது எங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறதுக்கு என்னால் ஆகாதுங்க, நானும் அப்படி சொகுசாக இருந்தோம்னா இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க. அந்த கடினப்படுவதற்கு, சிரமப்படுவதற்கு, தொழிலில் மெனக்கெட்டுறதுக்கு நீங்கள் மெனக்கெட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முடியாது. ஆக கஷ்டப்பட்டு உழைக்கணும், ராப்பகல் பார்க்காம உழைக்கிறது தொழிலை வளர்க்கும். உழைக்கிறதுக்கு தயங்கினீங்கன்னா இந்த காலகட்டம் பின்னடைவை கொடுக்கும். கிரக நிலைகள் நல்லா இருந்தாலும் உழைக்கணும், உழைச்சாதான் இந்த காலகட்டத்தில் எதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதனை எடுத்து இந்த பருவ வயது நண்பர்களுக்கு, தலைவா என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு எதுவும் செட் ஆகுமா இல்லையா அதை சொல்லு தலைவா அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடத்திலே கேது பகவான் அமர பெற்று ஒரு சிறப்பற்ற நிலையில் உங்களுக்கு இருக்காருங்க. குறிப்பாக ஜனவரி டு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே ஏதாவது லவ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. எந்த நேரத்துலையும் கலந்துடலாம், குடும்பம் பிரேக்கப் ஆகிடலாம். அது ஏப்ரல் தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் சின்னதாக சண்டை சச்சரவு இருந்தாலும் அப்படி காலில் விழுந்தால் சமாளிச்சிடலான்னு வச்சுங்களேன். ஆனால் காதல் அமைப்புகளில் ஒரு கசப்பை ஏற்படுத்துகின்ற காலகட்டம், அதில் கவனமாக இருந்துக்கணும். அதனை அடுத்ததாக வயதான அல்லது எப்படி இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். அல்லது உங்களுடைய குழந்தைகளோட வளர்ச்சி தடைபடலாம், அல்லது குழந்தைகளின் உடல்நிலையில் சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். இந்த 2 அமைப்புகளில் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம். ஆக இந்த இடங்கள் தான் நண்பர்களே, இந்த இடங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் போதுமானது.
பெரிதாக வேறு எதுவும் கவலைப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு எதுவும் அவசியம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடு அல்லது பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குல தெய்வ வழிபாடு சாலச் சிறந்தது. ரிஷபராசி நேயர்களை அது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்க. ஆக இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் ஏறத்தாழ 80% நெருக்கமாக நற்பலன்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான ராசி ரிஷபராசி. நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.